ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துருப்பு சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசோட டாபிக் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. விஜய் ஒரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்னும் ஆளுமை ஊர்வலம் போகிறாராம். கோயம்புத்தூரில் தமிழகத்தை மீட் போன்ற ஒரு ஊர்வலத்தோட போகிறாராம். ஸோ ஒரு பக்கம் அடிமைகளின் ஊர்வலம்னு சொல்லிட்டு திமுக ரன் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஒரு தமிழகத்தை மீட் போன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா பாஜக தலைவர்களை கலந்து கொள்கிறாங்களாம். ஸோ இது என்னவான போக்குன்னு தெரியல. அதிமுகவை மறுபடியும் பலப்படுத்துறதுக்கு எடப்பாடியார் செல்லும் ஒரு யாத்திரை மாதிரி சொல்கிறாங்க சில பேர். ஸோ எடப்பாடியார் திமுகவை வெற்றி கொள்வதாக எது மாதிரியான கூட்டணியை அவர் உருவாக்க போகிறாரு, அதுலேயும் பாஜகன்ற மதவாத கட்சி கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருக்க சிறுபான்மை ஓட்டு போகணும்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி அவர் என்ன செய்ய போகிறாரு, கூட்டணியை அவர் எப்படி வலுப்படுத்த போகிறாரு, எதனால் இது பண்ண போகிறார், எது மாதிரியான கூட்டணி ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ண போகிறாரு எடப்பாடியார், அந்த கேள்வி உருவாக்கியிருந்தது. அதிமுக தொண்டர்கள் பாஜகவோட கூட்டணி போனது பிடிக்காமல் வெறுப்பில் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு பக்கம் எப்படி அவர் பேலன்ஸ் பண்ண போகிறாரு, சிறுபான்மையினர் ஓட்டு பட்டியலின மக்கள் ஓட்டை எப்படி கட்சிக்கு கொண்டு வர போகிறாரு, இது மாதிரியான பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்குது. எடப்பாடியாருடைய இந்த ஆளுமை இதில் தான் நம்ம பார்த்தோம். 2026 தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் கிடையாது, அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் முக்கியமான தேர்தல். ஸோ எது மாதிரியான சீட்டை பாஜக கொடுக்க போகிறாங்க, இதனால் என்னென்ன விளைவுகள் வரப்போகுது, பாஜக அதிமுக கூட்டணின்றது திமுகவுக்கு எப்படி வலிமை ஏற்க போதா, இல்லை பாதகமாக அமைய போதா, சாதகமாக அமைய போதான்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எடப்பாடி என்னும் ஆளுமை அதிமுகவை வெற்றி பாட்டைக்கு எடுத்து செல்வாரான்றது இந்த யாத்திரை மூலமாக தெரிய வருது. ஸோ இதை எப்படி கன்சால்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. இவருடைய ஆட்டம் பொறுமையாக நம்ம பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.